தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை அடுத்த கொடுங்கையூரில் அதிகாலையிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன். கொடுங்கையூரில் கள்ளச்சந்தையில் மது விற்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகளினுடைய பின்னணி என்ன? கூடுதல் விவரம். வணக்கம் கனகரதா. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் அரசு மதுபான கடையில் விட அதிகமாக ஒரு தனியார் பாரில் கட்டணமின்றி மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடுங்கையூர் மெடிமிக்ஸ் சோப் நிறுவனம் அருகில் உள்ள செயல்பட்டு வரும் இந்த பார் மெடிமிக்ஸ் பார் என்று அழைக்கப்படுகின்றன என மது பிரியர்கள் அழைக்கப்படுகின்றன. அரசு மதுபான கடையில் மூடிய பின் இங்கு அதிக விலைக்கு கட்டிங் மற்றும் குடல் உள்ளிட்ட பல மதுபானங்கள், குளிர்பான பீர்கள் எளிதிலும் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாலை முதலே மது பிரியர்கள் அப்பகுதியில் திரண்டு வருவதாக வழக்கமாகிவிட்டது. மது அருந்துவர்கள் சாலை ஓரமாக சிறுநீர் கழிப்பது உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் சம்பவம் குறித்து அதிகாரிகள் மக்கள் தெரிவித்தும் எந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையிலும் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த தீர்மான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இவ்வாறு சுதந்திரமாக மது விற்பனை நடைபெறுவது யார் அனுமதி வழங்கியது, அரசியல் ஆதரவு உள்ளதா என பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பார் உரிமையாளர், ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலட்சியம் காட்டி வருகிறது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உரிய அதிகாரி முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். அரசு நிர்ணயித்த நேரத்தை மீறி அதிகாலையிலே மதுபான விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். கடைகள் பொதுவாக மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி மட்டும் செயல்பட வேண்டும் என விதிமுறையாகும். ஆனால் சில பகுதிகளில் இந்த விதிமுறை பின்பற்றாமல் அதிகாலையிலே கடைகள் திறந்து மது விற்பனை நடைபெறு வருவதாக தெரிவிக்கின்றனர். இது போன்ற சட்டவிரோதமான பொதுமக்கள் இடையூறு ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் அபாயம் ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.